வாக்கியதே. அவர் எல்லாவற்றையும் படைத்தவர் என்பதினால் எதையும் ஆக்கவும் அழிக்கவும் அவரால் முடியும். இதை புரிந்து உணர்ந்து கொண்டால் விசுவாசம் நமக்கு வரும். அந்த விசுவாசத்தின் நிமித்தம் நாம் கர்த்தருடைய அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். இந்த மாதிரியான ஞானம் எப்பொழுது கிடைக்கும் என்றால் வேத வசனத்தை தியானிப்பதினால் கிடைக்கும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும். தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தரை தூஷிக்கிற மனிதன், ஒரு மனிதன் தூஷிக்க தொடங்கிவிட்டால் அவனுடைய காலம் முடிவுக்கு வந்துவிட்டது என்பது பொருள். அவனுடைய ஆயுள் முடிய போகிறது என்பது பொருள். இதை நன்றாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். கர்த்தரை தூஷிக்கிறவர்கள் நேரடியாக மனம் திறந்து கர்த்தரை தூஷிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள் பொல்லாத ஆவி நிரம்பி இருக்கிறது என்று பொருள். அதுவும் அதனுடைய அளவு உச்சகட்டம் என்பது பொருள். ஒரு மனிதனை தூஷிக்க தொடங்குவார்கள் பாவம் செய்கிறவர்கள், துன்மார்க்கர், அக்கிரமக்காரர். ஆனால் போக போக அவர்கள் கடைசி அவர்களுடைய பாவத்தின் உச்ச நிலை என்பது கர்த்தரை தூஷிக்க தொடங்குவது அவர்களுடைய கடைசி முடிவாய் இருக்கிறது. இதை நாம் சற்று புரிந்து வைத்துக் கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் கவனமா இருக்க வேண்டும். எந்த காரியத்தை முன்னேற்றும் கர்த்தரை குறித்தோ, கர்த்தருடைய ஊழியர்களை குறித்தோ, ஊழியத்தை குறித்தோ நாம் தவறாக பேசக்கூடாது. எதையும் நாம் அறியோம். கர்த்தர் ஒருவரே சகலத்தையும் அறிந்தவர். மனிதனின் இருதயத்தின் ஆழங்களை அறிந்தவர் கர்த்தரே. கர்த்தருக்கு தெரியும், ஒரு ஊழியக்காரன் தவறு செய்தால் கூட கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தண்டிக்கவும் தெரியும், கண்டிக்கவும் தெரியும். அதனால் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் தூஷிக்க கூடாது. முக்கியமாக கர்த்தரை தூஷிக்க ஒரு மனிதன் தொடங்கினால், அவன் தூஷித்தான் என்றால் அவன் அருகே இருப்பதோ அவனிடத்தில் ஒரு வார்த்தை பேசுவதும் பாவமே. ஏன் அப்படிப்பட்டவர்களுடன் பேசுவதே பாவம். ஏனென்றால் அவர்கள் பரியாசக்காரர். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரதே என்று வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில். அதனால் அதை புரிந்து கொண்டு தயவு செய்து அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகிவிட வேண்டும். சாலமோன் ராஜா கட்டிய தேவாலயத்தை போல பலிகள் எல்லாம் செலுத்தப்பட்டு எல்லா காரியங்களும் ஆசாரியர்களை நியமித்து நல்லபடியாக எசேக்கியா ராஜா செய்து முடித்தார். அசீரிய தேசத்தின் ராஜா சனகரிப். இந்த ராஜா கர்த்தரை தூஷித்து உடனே மரணம் அடைந்த செய்தி இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அசீரிய ராஜா பல தேசங்களில் சனகரிப் படையெடுத்து போய் அங்கு எல்லா தேசங்களிலும் வெற்றி பெற்று, அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பும் அவரது தகப்பனாரும் அவர்களும் அப்படியே யுத்தம் செய்து எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றவர்கள். வெற்றி பெற்று நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது சனகரிப் யூதா தேசத்தில் எசேக்கியா ராஜா அரசாண்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த தேசத்திற்கு அவர் அங்கிருந்து வருகிறார். என்னவென்றால் யுத்தம் செய்வதற்கு. சனகரிப் யூதாவை வெல்வதற்கு யுத்தம் செய்ய புறப்படுகிறார். இப்படி அவர் புறப்பட்டு வரப்போகிறார் என்பதை தெரிந்து கொண்ட எசேக்கியா ராஜா தேசத்தின் வெளியில் இருக்கிற புறம்பே இருக்கிற ஊற்றுகளை எல்லாம் தூற்று போட்டார். தண்ணீர் வசதி இருப்பதினால்தான் அவர்கள் வந்து இங்கு பாளையம் இறங்க முடியும் என்பதினால் அவர்கள் வந்து முற்றுகை போடாதபடிக்கு, அங்கு தண்ணீர் இல்லை என்றால் அவர்கள் கூட்டமாய் வந்து ஜனங்கள் தங்க முடியாது. அதனால் அந்த ஊற்றுகளை, புறம்பே இருக்கிற ஊற்றுகளை எல்லாம் அடைத்து போட்டார். எல்லாவற்றையும் தூர்த்து போட்டார். யூதா ஜனங்களை அழைத்து போய் தூர்த்து போட்டு விட்டார். தேசத்தின் நடுவில் இருக்கிற ஆற்றை கூட, ஓடையை கூட தூற்று போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் தண்ணீர் போதுமான அளவு மட்டும் வைத்துக் கொண்டு அதிகமான தண்ணீர் துறவுகளை எல்லாம் மூடி போட்டார்கள். இதனால் என்ன நடந்தது? அவர்கள் வந்து முற்றுகை போடக்கூடாமல் போனது. இப்படியாக எசேக்கியா ராஜா தற்பாதுகாப்புக்காக செய்தார். இப்படி நடந்த பின்பு சனகரிப் முற்றுகை போட்டார். பின்பும் வந்தார், யுத்தத்திற்கு வந்தார். ஆனால் சற்று வித்தியாசமாகும். அந்த சனகரிப் செய்த காரியம் என்னவென்றால், கொஞ்சம் தனக்கென்று சில ஊழியர்களை ஏற்படுத்தி கொண்டு வெளியில் இருந்து கொண்டு, அதாவது மதில் சுவர் கட்டப்பட்டிருக்கிறது எருசலேமை சுற்றிலும், வெளியில் இருந்து கொண்டு அங்கேயே தங்கி கொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். சனகரிப் அனுப்பி
அதாவது எருசலேமுக்குள் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலும் ராஜாவின் இடத்திலும் ஊழியக்காரர்களை அனுப்பி, நீங்கள் போய் அங்கு போய் பேசுங்கள், ராஜாவின் இடத்திலும் ஜனங்களிடத்திலும் போய் அவர்களை பயமுறுத்தும்படி பேசுங்கள். அதாவது சனகரிப் ராஜா, அசீரிய ராஜா எந்த தேசத்திற்கு போய் யுத்தம் செய்தாலும் அங்கு எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று வந்து விட்டார்கள். அவர்களுடைய அந்த ஜனங்களுடைய தேவர்கள் சனகரிப்பிடமிருந்து அந்த ஜனங்களை காப்பாற்றவில்லை. அந்த தெய்வங்கள் அவர்களை காப்பாற்றவில்லை. சனகரிப் தான் வெற்றி பெற்றார். அந்த தெய்வங்கள் வந்து இவரை காப்பாற்றவில்லையே, எங்கள் ராஜாவை காப்பாற்றவில்லை என்று அந்த ஊழியக்காரர்கள் வந்து சொல்லுகிறார்கள். அப்படி இருக்க இந்த எசேக்கியா ராஜா உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா யூதாவின் ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாரா என்று அந்த சனகரிப் சொல்லுகிறான். யாரை குறித்து? இஸ்ரவேலரிடத்தில், அதாவது யூதா ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் ராஜாவாகிய எசேக்கியா சொல்வதை கேட்டு ஏமாந்து போகாதிருங்கள். எந்த தெய்வமும் என்னிடத்திலிருந்து எந்த ஜனங்களையும் காப்பாற்றியதில்லை. அப்படி இருக்க உங்கள் தெய்வம் என்னிடம் இருந்து உங்களை காப்பாற்ற போகிறதா? உங்கள் தெய்வம் எல்லாம் காப்பாற்றாது. எசேக்கியா உங்கள் ராஜா சொல்வதை கேட்காதிருங்கள் என்று மிக கேவலமாக தவறாக சனகரிப் பேசுகிறான். அவன் பயங்கரமாக தூஷிக்கிறான், கர்த்தரை தூஷிக்கிறான், கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறான், ராஜாவையும் ஜனங்களையும் தூஷிக்கிறான், கர்த்தரை நம்பாதிருங்கள் என்கிறான், மிரட்டுகிறான், பயங்கரமாய் பேசுகிறான். எசேக்கியா கலங்கி போகிறார். அவர் கலங்கி போய் அவன் சொல்லிய வார்த்தைகளை நிருபமாக எழுதி ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கொடுத்து அனுப்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி அதை படித்து பார்த்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் வைக்கிறார், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு உண்டாகிறது. கர்த்தர் சொல்லியபடியே ஏசாயா செய்கிறார். அந்த வார்த்தையை எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறார். அதாவது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், சனகரிப் வந்து யுத்தம் செய்ய மாட்டான், அவன் வந்த வழியே திரும்பி போவான், நான் அவனை பார்த்துக் கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். அதன்படி அன்று இரவே கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அந்த ஒரு தூதன் வந்து அசீரிய ராஜாவின் படைகள் இருக்கிற அந்த பாளையத்தில் இறங்கி அங்கிருக்கிற பராக்கிரமசாலிகளையும் இராணுவ வீரர்களையும் பலசாலிகளையும் பலரை கொன்று போட்டு ஒரே இரவில் காலை எழுந்து பார்க்கும் பொழுது அங்கு ஒருவரும் இல்லை, எல்லாம் இறந்து கிடக்கிறார்கள். சனகரிப் அதை பார்த்து அவன் முகம் செத்து போனது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பலசாலிகளும் பராக்கிரமசாலிகளும் இராணுவ பெரிய பெரிய வீரர்களும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் அத்தனை பேரும் செத்து கிடக்கிறார்கள். சனகரிப் மட்டும் உயிரோடு இருக்கிறான். அவன் கர்த்தரை தூஷித்தான், கர்த்தரால் காப்பாற்ற முடியாது என்று சொன்னான். நான் இருக்கிறேனடா, நான் காப்பாற்றுவேன் என் ஜனங்களை என்று காப்பாற்றி காண்பித்தார் கர்த்தர். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். அவர் இரக்கம் உள்ளவர். அவருக்கு மனிதர்களை கொல்வது, அழிப்பது அதெல்லாம் ஒரு பெரிய காரியம் அல்ல. ஒரு யுத்தம் செய்வது அவருக்கு பெரிய காரியம் அல்லது. அவர் வந்து இறங்க வேண்டியதில்லை. ஒரு தூதனை அனுப்பினார், அவர் காலி பண்ணிவிட்டு போய்விட்டார். அதல்ல, அவர் இரக்கம் உள்ளவர். நம்மை காப்பாற்றும்படியாக அவர் தூதனை அனுப்பி காப்பாற்றுகிறார் அல்லவா? அவர் எவ்வளவு பெரியவர். நமக்காக நம்மிடம் இறங்கி வந்து நம் விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு பதில் செய்து நம்மை காப்பாற்றுவதற்கு நாம் ஏமாத்திரோம். நாம் ஒன்றும் இல்லாதவர்கள். அவர் கரத்தில் கிரியைகள் தான் நாம். அப்படி இருக்க நமக்கு இறங்குகிறார். அது பெரிய பாக்கியம். நமக்கு கிடைத்த பாக்கியம். நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். இந்த மனித குலம் பாக்கியம் பெற்றது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமாய் இருக்கிறோம். அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்கிறோம். எப்பொழுதும் இரக்கம், எப்பொழுதும் கிருபை நமக்கு கிடைக்கிறது. அதனாலே பிழைத்திருக்கிறோம். இல்லை என்றால் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நாம் நியாயத்திற்கப்பட்டால் நாம் மாத்திரம். அதாவது இந்த காரியங்கள் நடப்பதற்கு முன்பாக எசேக்கியா ராஜா சனகரிப் தன் ஊழியக்காரர்களை அனுப்பி ஜனங்களுக்குள் மனதை தொய்ய பண்ணும் போது அலங்கத்தின் மேல் இருக்க ஜனங்களோட எல்லாம் சீரிய பாஷையில் பேசி பயங்கரமாய் அந்த சனகரிப் செய்கிறான். அப்படி இருக்கும் பொழுது எசேக்கியா ராஜா தன் ஜனங்களை தைரியப்படுத்துகிறார். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். யுத்தத்தை செய்ய போகிறவர் கர்த்தர், நாம் அல்ல. அவனோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் மகா பெரியவர். அப்படி இருக்க நாம் கலங்க கூடாது. யுத்தத்தை அவர் பார்த்து கொள்வார் என்று இந்த வார்த்தை எசேக்கியாவின் வாயிலிருந்து வருகிறது. அவர் ஒரு ராஜாவாய் இருந்தும்
கர்த்தரே யுத்தம் செய்கிறவர் என்று அறிக்கையிட்டார். அந்த அறிக்கை, அந்த விசுவாச அறிக்கை அவருக்கு நன்மையை கொண்டு வந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து அதை நாம் வாயினால் அறிக்கை செய்யும் போது அதன் பலனை நாம் பெற்றுக் கொள்கிறோம். விசுவாசிப்பது என்பது விசுவாசிக்கிறேன் என்று வாயினால் சொல்லிக் கொண்டிருப்பதல்ல. முதலில் அதை ஆழமாய் புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லும் போது நம்மையும் நம்முடன் இருக்கிற மனிதர்களையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் இந்த பூமியையும் படைத்திருக்கிறார். ஒரு நோயையோ ஒரு நோய் கிருமியையோ அழிப்பது அவருக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஏனென்றால் சகலமும் அவருடையது. அவர் எல்லாவற்றையும் படைத்தவர் என்பதனால் எதையும் ஆக்கவும் அழிக்கவும் அவரால் முடியும். இதை புரிந்து உணர்ந்து கொண்டால் விசுவாசம் நமக்கு வரும். அந்த விசுவாசத்தின் நிமித்தம் நாம் கர்த்தருடைய பலனை பெறலாம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். இந்த மாதிரியான ஞானம் எப்பொழுது கிடைக்கும் என்றால் வேத வசனத்தை தியானிப்பதினால் கிடைக்கும். அதனால் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடக்க பழகுவோம். வேத வசனத்தை நாம் கற்று அறிந்து நாம் படிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ளும் போது நமக்கு விசுவாசம் பெருகும். வேத வசனத்தை தியானிப்பதினால் நமக்கு அறிவு பெருகும். உலக அறிவு, கர்த்தருக்கு அறிகிற அறிவு, ஞானம் பெருகும், விசுவாசம் பெருகும், மன உறுதி வரும், பொறுமை வரும், நற்குணங்கள் அத்தனையும் வரும். ஆவியின் கனிகளை பெற்றுக் கொள்ளலாம். ஏனென்றால் வேத வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போது ஆவியானவர் நமக்குள் வருவார். படிப்படியாக ஒரு புகையை போல நமக்குள் வந்து நிரம்புவார். காற்றை போல, ஒரு ஆக்சிஜனை போல நமக்கு கிடைக்கும். நாம் பலனடைவோம். இந்த காரியங்களை எல்லாம் எசேக்கியா ராஜா செய்த பின்பாக அவர் எருசலேமின் மதில்களை நன்றாக உயர்த்தி கட்டுகிறார். பழுது பார்த்து உயர்த்தி கட்டுகிறார். நல்ல அரண்களை பலப்படுத்துகிறார். இப்படியாக காரியங்களை செய்கிறார். எசேக்கியா ராஜா பாலத்தை கட்டுகிறார். யூதா தேசத்தில் ஒரு பாலத்தை கட்டி உயரத்திலிருந்து தண்ணீர் திருப்பி கொண்டு வர அதற்கான பாலத்தை கட்டி அந்த காலத்திலேயே இந்த காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார். கோட்டையையும் பலப்படுத்தி இருக்கிறார். இப்படியாக நற்காரியங்கள் எல்லாம் தேசத்தில் மிகுதியாய் நல்லபடியாக செய்து முடித்தார் எசேக்கியா ராஜா. இந்த சம்பவங்களுக்கு பின்பாக அவர் கர்த்தரிடத்தில் பக்தியாக தான் இருந்தார். ஆனாலும் ஒரு தவறை செய்து விட்டார். அது நிமித்தம் சனகரிப் ராஜா வியாதிப்பட்டார். அவர் வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருந்தார். அப்பொழுது கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். கர்த்தாவே எனக்கு இறங்கும், நான் சீக்கிரமாய் சாகிறேனே என்று மனம் வேதனைப்பட்டார். அப்பொழுது கர்த்தருடைய தீர்க்கதரிசியை அனுப்பி, அதாவது எசேக்கியா ராஜா செய்த தவறு என்னவென்றால், பாபிலோனின் ராஜா எசேக்கியாவின் இடத்தில் வந்த பொழுது அவர் தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் பாபிலோனின் ராஜாவுக்கு காட்டிவிட்டார். பொக்கிஷ சாலைகள், தன்னுடைய எல்லா காரியங்களையும் ஒன்றையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி காட்டிவிட்டார். இதன் விளைவாக அப்படிப்பட்ட ஒரு தீமையான காரியம் வரவிருந்தது. அது நடந்தது. அது பிற்காலத்தில் நடந்தது. ஏனென்றால் எசேக்கியா ராஜா மனம் திரும்பி தாழ்த்தியதினால், தன்னை தாழ்த்தி கொண்டதினால். ஆனால் எசேக்கியா ராஜாவுக்கு மரணம் வந்தது. அந்த சமயத்தில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் அவரிடத்தில் பேசினார். எசேக்கியா ராஜாவுக்கு இருந்த பிளவை நோய், அதாவது புற்றுநோய், அந்த நோயை குணப்படுத்தி கர்த்தர் இன்னும் 15 ஆண்டுகள், அதாவது ராஜா கேட்டார், அது போல 15 ஆண்டுகளை உயர்த்தி கொடுத்தார். ஆயுளை நீட்டித்து கொடுத்தார். அதன் பின்பு மரணத்தின் வாசலுக்கு சென்ற எசேக்கியா ராஜா மீண்டும் 15 வருடங்கள் நீடித்த ஆயுளை பெற்றுக்கொண்டு அவர் வாழ்ந்தார். இப்படியாக எசேக்கியா ராஜாவின் காலத்தில் நடந்தது. அவர் செய்த கடைசியில் அவர் செய்த ஒரு தவறு என்று தெரியாமல் செய்தது. தன்னுடைய பொக்கிஷ சாலை, தன்னுடைய பொருள்கள் எல்லாவற்றையும் பாபிலோனின் ராஜாவுக்கு காட்டியது. அப்படிப்பட்ட தீமையை அவர் செய்திருக்க கூடாது. நாமும் கூட இந்த காலத்தில் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்க நம்முடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை நாம் பறைசாற்றி கொண்டு என்னிடத்தில் இது இருக்கிறது அது இருக்கிறது என்று வெளிப்படுத்தி கொண்டிருக்க கூடாது. அது தவற. நான் வெளிப்படையாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு எல்லாவற்றையும் வெளியில் சொல்லக்கூடாது. விஷயங்களாக இருந்தாலும் பணம் பொருளாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொண்டு தூற்றிக்கொண்டு தெரியக்கூடாது. அடக்கமாய் இருக்க வேண்டும். 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம். சர்வ உலகத்திற்கும் இந்த பூமி முழுமைக்கும்
அண்ட சராசரங்களுக்கும் அதிபதியாகிய நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மிகவும் நல்லவர். அவருடைய ராஜ்யத்தில் மனிதர்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் விரும்புகிறார். அதற்கான ஒரு நாற்றாங்கால் போல இந்த பூமி இருக்கிறது. இந்த பூமியில் பிறந்து நம்மளுடைய துர்க்குணங்கள் எல்லாம் நீங்கப்பட்டு நாம் பரிசுத்தமாய் மாறி நாம் முழுமை அடையும் போது கர்த்தர் பரலோக ராஜ்யத்திற்குள் நம்மை சேர்த்துக் கொள்வார். கர்த்தரோடு இணைந்து வாழ இந்த பூமியிலேயே கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டு நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போய் சேர ஆயத்தமாக வேண்டும். வெளிநாட்டிற்கு செல்லும் பொழுது அந்த நாட்டின் சட்டதிட்டங்களை ஏற்றுக்கொண்டு மனதார அதை பின்பற்றினால்தான் அந்த நாட்டிற்குள் சேர்த்துக் கொள்வார்கள். பரலோக ராஜ்யமும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமாய் இருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனே அங்கு ராஜாவாய் இருக்கிறார். சர்வத்திற்கும் அதிபதி அவரே. அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் போய் வாழ வேண்டும் என்றால் அங்கிருக்கிற சட்ட திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்று நமக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சட்ட திட்டங்களை வேதாகமமாக நம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கற்று அதன்படி வாழ நாம் பழகி கொள்ளும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் சேருவதற்கு நாம் தகுதி பெற்றவர்களாகிறோம். அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. இஸ்ரவேலரின் ராஜாக்களின் புஸ்தகங்களை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் அந்த ராஜாக்களை எப்படி வழி நடத்தினார், ராஜாக்களின் வம்சங்களை குறித்து அவர்கள் நடந்து கொண்ட விதங்களை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத பகுதிகளை வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்ந்தால் நன்மையை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்றும், கர்த்தருடைய கோபாக்கினைக்கு செல்லும் வழி, கர்த்தருடைய தண்டனையை பெறுவதற்கான நியாய தீர்ப்பை பெறுவதற்கான வழி என்னதென்றும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவர் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை செய்தார் என்று கவனித்தோம். அவருடைய முடிவு காலத்தில் அவர் ஒரு சிறு தவறு செய்தார். அது நிமித்தம் அவருக்கு ஒரு துன்பம் நேரிட்டது. இதையும் பார்க்கிறோம். அவருடைய காலத்திற்கு பின்பு அவரது குமாரனான மனாசே ராஜாவாகிறார். அவருடைய வாழ்க்கையை குறித்தும் அவர் என்ன காரியங்களை எல்லாம் செய்தார், அதனால் கர்த்தரிடத்தில் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பையும் எப்படிப்பட்ட நன்மைகளையும் அவர் பெற்றுக் கொண்டார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் பார்க்கலாம். இந்த மனாச ராஜாவின் சிறப்புத்தன்மை என்னவென்றால், பல ராஜாக்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்து மறித்திருக்கிறார்கள். யூதாவின் ராஜாக்கள், பல ராஜாக்கள் நீதியின்படி வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர தகுதியாய் வருகிற அந்த நிலையில் உயர்ந்த நிலைக்கு அவர்கள் செல்லும் பொழுது அதன் பின்பாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் இறுதி பகுதியில் பாவம் செய்து அதிநிமித்தம் துன்பத்தை அனுபவிக்கிறவர்களாக, கர்த்தரை விட்டு பின்வாங்கினவர்களாக நிறைய மக்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த மனாசே ராஜா சற்று வித்தியாசமானவர். அவர் ஆரம்ப காலத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு மகா பாவங்களை, உச்சக்கட்ட பாவங்களை செய்து பின்பு மனம் திரும்பின ராஜாவாய் இருக்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவராய் இருக்கிறார். அவருடைய சரித்திரத்தை குறித்து சற்று தியானிப்போம். மனாசே 12 வயதாய் இருக்கும் பொழுது ராஜாவானார். அதன் பின்பு 55 வருடங்கள் யூதாவை ராஜாவாய் அரசாண்டார். இப்படி மனாசே ராஜாவான பின்பு அவர் தம்முடைய பிதாவாகிய எசேக்கியாவின் வழிகளில் நடக்காமல், தாவீது ராஜாவின் வழிகளை தெரிந்து கொள்ளாமல் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார். விக்கிரகங்களையும் விக்கிரக தோப்புகளையும் அநேகமான எருசலேமிலும் யூதாவிலும் பயங்கரமான அதிகமாய் பாவம் செய்யக்கூடிய விக்கிரக ஆராதனையை தான் செய்ததும் அல்லாமல் தம் ஜனங்களையும் அந்த வழிகளில் நடத்தினார். பொல்லாப்பின் வழியில் தன் ஜனங்களையும் நடத்தினார். இப்படி யூதா தேசத்தில் நடந்தது. இப்படி இருக்க அவருடைய அக்கிரமங்களின் எல்லை மிகவும் பெரியதா இருந்தது. அவருடைய வழி நடத்துதல் மிகவும் மோசமானதா இருந்தது. கர்த்தருக்கு விரோதமான செயல்களில் மனாசே ராஜா அவர் செயல்பட்டார். அதற்கான காரியங்களை குறித்து சற்று கவனிக்கலாம். அவர் செய்த பாவங்கள், அதாவது எருசலேமில் பல இடங்களில் பலிபீடங்களை கட்டியது. யூதாவிலும் பலிபீடங்கள் கட்டப்பட்டது. அதில் விக்கிரகங்களையும் விக்கிரக தோப்புகளையும் உண்டாக்கி அவைகளில் வான
சேனைகளுக்கெல்லாம், வானத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளுக்கும் பொல்லாத தேவர்களின் ஆவிகளுக்கும் விக்கிரக ஆராதனை செய்து பலவிதமான பாவத்தை தானும் செய்து தம் ஜனங்களையும் செய்ய வைத்த ராஜாவாய் மனாசே இருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில், மோசமான சூழ்நிலையில் இருந்த பொழுது அவர் இன்னும் கொஞ்சம் அக்கிரமம் மிகுதியாகி, அவர் ஜோசியம் பார்ப்பது, குறி கேட்பது, நிமித்தம் பார்ப்பது, நாள் பார்ப்பது போன்ற கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்தார். அது மட்டுமல்லாமல் இது இன்னும் கொஞ்சம் கொடிய பாவமாக அவர் பாவத்தின் உச்ச நிலைக்கே போக தொடங்கிவிட்டார். அதற்கு மேலாக கர்த்தர் மிகவும் அருவருக்கிற காரியமாகிய, கர்த்தருக்கு விரோதமான காரியமாகிய தன் பிள்ளைகளை தீ மிதிக்க பண்ணினார். மனாசே இந்த காரியங்களையும் செய்தார். பள்ளத்தாக்குகளில் தீ மிதிக்க பண்ணினார். பொல்லாத ஆவிகளுக்கு தன் பிள்ளைகளை தீ மிதிக்க வைத்து அதனால் மகா பெரிய பாவத்தையும் செய்தார். அது மட்டுமல்லாமல் கர்த்தருடைய தேவாலயத்தின் பிரகாரங்களில் 2 பிரகாரத்திலும் விக்கிரகங்களை உண்டு பண்ணி அங்கு வைத்து அந்த விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்யப்பட்டது. இப்படியெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் எந்த ராஜாவும் செய்திராத அளவுக்கு மிகவும் கொடிய பாவமாய் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் மனாசே செய்தார். இப்படி செய்த பொழுது கர்த்தருடைய கோபத்தை பெற்றுக்கொண்டார். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் அமைதியா இருக்கவில்லை. அவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கவில்லை. கர்த்தரின் பேரில் நாம் எந்த குற்றத்தையும் குறையும் சொல்ல முடியாது. கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் தன்னுடைய பிள்ளைகள் இப்படி வழிதப்பி போகிறார்களே என்ற வேதனையோடு கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். பல முறை அனுப்பி மனாசே ராஜாவை எச்சரிக்கிறார். ஆனால் தீர்க்கதரிசிகளுக்கு மனாசே செவி கொடுக்கவில்லை. அவர்கள் சொல்லை கேட்கவும் இல்லை, அவர்களுடைய வழிகளில் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இப்படி கொடூரமாக மனாசே பாவம் செய்து கொண்டே வந்தார். இப்படிப்பட்ட நிலையில் அவருடைய அக்கிரமம் அஞ்சனம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, நாள் பார்ப்பது, நிமித்தம் பார்ப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தால் அப்படி செய்கிறவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், ஒரு ராஜா நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆனால் ஒரு ராஜாவே இப்படிப்பட்ட காரியங்களை செய்தது மகா பாவமாய் கர்த்தருடைய பார்வையில் இருந்தது. இது நிமித்தம் பலமுறை எச்சரித்தும் மனாசே கேட்கவில்லை. அதனால் கர்த்தர் தம்முடைய கோபத்தின் நிமித்தம் அசீரிய ராஜாவின் இடத்தில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தரை விட்டு வழி தப்ப பண்ணின ஒரு ராஜாவாய் இருந்திருக்கிறார். பாவம் உச்சநிலை பெறும் வரைக்கும் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அப்படியே மனாசேக்கும் கொடுக்கப்பட்டது. இப்படி மனாசே மனம் திரும்பாததினால் கர்த்தருடைய கோபம் வந்து அசீரிய தேசத்தின் சேனாதிபதிகளிடத்தில் இவரை ஒப்பு கொடுத்தார். மனாசேயை ஒப்பு கொடுத்தார். அவர்கள் முச்செடிகளுக்குள் இருந்த மனாசேயை பிடித்து வெண்கல விலங்குகளை போட்டு மகா கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். ஏன் இப்படி நடந்தது? கர்த்தரை கோபமூட்டினதினால் கர்த்தரே இதை அனுமதித்தார். இப்படி மகா கொடுமைகளை அனுபவிக்கும் போது மனாசே தன்னுடைய நிலை மிக மிக மோசமான நிலையில் இருந்த பொழுது அவர் தன் இருதயத்தை கடினப்படுத்தாமல் அவர் நல்ல குணம் உடையவராய் நடந்து கொண்டார். நல்லபடியாக இருந்தபோது அவர் பாவம் செய்திருந்தாலும் துன்பத்திலும் துயரத்திலும் அவர் மாட்டிக்கொள்ளும் பொழுது, மகா கொடிய வேதனைகளை அனுபவிக்கும் போது மனம் திரும்புகிற நல்ல மனம் அவருக்குள் இருந்தது. மனம் திரும்புதல் கர்த்தருக்கு பிரியமான காரியமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட பாவியையும் மனம் திரும்புவதையே கர்த்தர் விரும்புகிறார். அதே போல மனாசே மனம் திரும்பி தன்னை தாழ்த்தினார். கர்த்தாவே, நான் ஒன்றும் இல்லை, என்னை மன்னியும் என்று கெஞ்சினார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மனாசேயின் கெஞ்சுதலுக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மனாசே கெஞ்சி இருக்கிறார். என்னை காப்பாற்றும், நான் செய்தது பாவம், என்னுடைய குற்றங்களை மன்னியும் என்று மனாசே மகா வேதனையோடு தன்னை தாழ்த்தி, மிகவும் தாழ்த்தி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்திருக்கிறார். அவருடைய கெஞ்சுதலை கேட்டு கர்த்தர் மனாசேயை மன்னித்து மீண்டுமாக ராஜாவாக்கினார். அந்த நிலையை அப்படியே மாற்றி போட்டார். மனாசேயின் சூழ்நிலை மாறியது. மனாசே விடுதலையாக்கப்பட்டு மீண்டும் யூதாவின் ராஜாவாக சிம்மாசனத்தில் உட்கார வைக்கப்பட்டார். இப்படி மனாசே தன்னை தாழ்த்தினதை கர்த்தர் விரும்பினார்.
மனம் இறங்கினார். அவருக்கு மீண்டும் ராஜ்யபாரத்தை கொடுத்து நன்றாக உட்கார வைத்து அழகு பார்த்தார். கர்த்தரே நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார் என்பதையும், அவருக்கு கோபமூட்டக் கூடாது என்ற பாடத்தையும் மனாசே நன்றாக கற்றுக்கொண்டார். அதே நிமித்தம் அவர் மனம் திரும்பி தான் செய்த அருவருப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் யூதா தேசத்திலும் எருசலேமிலும் நீக்கி போட்டார். தேசம் எங்கும் எருசலேமிலும் இருந்த விக்கிரக தோப்புகள், விக்கிரக சிலைகள், பலிபீடங்கள், பொல்லாத வானத்தின் சேனைகளுக்கு ஏற்படுத்தப்பட்ட பலிபீடங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு தேசத்தை சுத்திகரித்து எருசலேமையும் சுத்திகரித்து அவர் தேவாலயத்தின் பிரகாரத்தையும் சுத்திகரித்து அங்கிருந்த சிலைகளை, இவரே ஏற்படுத்தி வைத்த பலிபீடங்களையும் சிலைகளையும் விக்கிரகங்களையும் எல்லாவற்றையும் நொறுக்கி போட்டு, மனாசே தானே செய்து வைத்த எல்லாவற்றையும் தானே அகற்றி போட்டு சுத்திகரித்தார். சுத்திகரித்து கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு, கர்த்தருடைய பலிபீடம் சாலமோன் ராஜா கட்டியது, அந்த பலிபீடத்தை மீண்டுமாக அதை பழுது பார்த்து மீண்டும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் கர்த்தருக்கு செலுத்த தொடங்கினார். இப்படி மனாசே மனம் திரும்பின மனாசையாய் மாறி தானும் திருந்தி தன் ஜனங்களும் கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும், கர்த்தரை தவிர வேறு எதற்கும் நாம் பலி செலுத்த கூடாது, கர்த்தரே தெய்வம் என்று தானும் உணர்ந்து தம் ஜனங்களையும் வழி நடத்தினார். அப்படி இருக்க, ஆனால் பலிபீடங்கள் மட்டும் அகற்றப்படவில்லை. பல இடங்களில் பலிபீடங்களை வைத்து பலியிட்டு வந்தார்கள் ஜனங்கள். ஆனால் அவர்கள் அந்நிய தேவர்களுக்கல்ல, கர்த்தருக்கே பலி செலுத்தி வந்தார்கள். அது கர்த்தருக்கு பிரியமில்லைதான். ஏனென்றால் இஸ்ரவேலில் எருசலேமில் தான் பலி செலுத்தப்பட வேண்டும் என்றாலும் பல இடங்களில் பலி செலுத்தப்பட்டது. ஆனால் அது கர்த்தருக்கு தான் செலுத்தினார்கள், வானசேனைக்கு அல்ல. மனாசே மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார். மனாசே தன்னுடைய வாழ்நாள் முடிந்து அவர் மரணம் அடைந்தார். அவரை ராஜாக்களின் கல்லறைகளில் வைக்காமல் அவருடைய வீட்டிலேயே அடக்கம் பண்ணினார்கள். மனாசேயுக்கு பின்பாக அவரது குமாரனான ஆமோன் ராஜாவானார். அவருக்கு ராஜாவாகும் போது வயது 22. அவர் 2 வருடம் தேசத்தை அரசாண்டு மரித்து விட்டார். ஆமோன் கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடக்காமல் ஆரம்ப காலத்தில் மனாசே எப்படி வாழ்ந்தாரோ, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டாரோ, அதை போல ஆமோன் செயல்பட்டார். ஆமோன் ராஜா கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கவும் இல்லை, கடைசியில் மனம் திரும்பவும் இல்லை. 2 வருடம்தான் ராஜ்யபாரத்தை நடத்தினார். அரண்மனையில் இருந்த ஊழியக்காரர்களே ஆமோனை கொன்று போட்டார்கள். இந்த செய்தி யூதாவின் ஜனங்களுக்கு கேள்விப்பட்டு, யூதாவின் ஜனங்கள் அரண்மனைக்கு வந்து அந்த ஊழியர்களை கொன்று போட்டு ஆமோனின் குமாரனான யோசியாவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இது யூதா தேசத்து ஜனங்களை செய்தார்கள். யோசியா ஆமோனின் குமாரனாய் இருந்தார். நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இவ்வுலக வாழ்க்கையிலும் பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டால் நாம் நித்தியத்திற்கும் போக முடியாது, இவ்வுலக வாழ்க்கையிலேயும் சமாதானமாய் வாழ முடியாது. நம்முடைய போராட்டங்கள் இவ்வுலகத்திலேயே நரகத்தின் வாசனையை நமக்கு காட்டிவிடும். கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே நமக்கு பரலோக வாசனையோடு வாழ்வதற்கு பலனுள்ளதாய் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு வழி இல்லை. அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. நாம் அவரை பற்றி கொண்டால் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். நம்மை பாதுகாத்து நம் வாழ்க்கை பாதையில் வெற்றியை தந்து நித்திய ஜீவனையும் தருவார். நித்தியமாக நாம் அவரோடு வாழலாம். 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம். பெற்றோர்களின் வழியிலேயே பிள்ளைகள் நடப்பதில்லை. சிலர் பெற்றோர்கள் மோசமானவர்களாகவும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும், பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் இருப்பது வழக்கம். அதுபோல சில பெற்றோர்கள் நல்லவர்களாகவும் அவர்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் இருப்பது வழக்கமாக. இன்னும் சொல்ல போனால் ராஜாக்களின் காலத்தில் இஸ்ரவேலின் ராஜ வம்சத்தின் வழியில் பார்க்கும் பொழுது இது சாதாரணமான நிகழ்வாக இருக்கிறது. மனாசே அக்கிரமம் செய்து மனம் திரும்பினார். அவருடைய குமாரனான ஆமோன் அக்கிரம வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தரை விட்டு விலகி போனார்.
ஆனால் ஆமோனின் குமாரனான யோசியா கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடக்கத் தொடங்கினார். யூதாவின் ராஜாவாகிய யோசியா ராஜா வாழ்ந்த வாழ்க்கை, கர்த்தருக்கு அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த செய்திகள் யூத ராஜாக்களின் வம்ச வரலாறுகளை படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானமாகவும் சந்தோஷமாய் வாழ்வதற்கான வழிகளையும், நம் வாழ்க்கையில் வருகிற துன்பத்திற்கும் கொடுமைகளுக்கும் துயரத்திற்கும் காரணம் என்ன என்பதையும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். யோசியா ராஜா தன்னுடைய 8வது வயதில் ராஜாவாகிறார். சிறுவனாய் இருக்கும் பொழுதே ராஜாவாகிறார். அப்படி ராஜாவாகி அவர் 31 வருடங்கள் ராஜாவாக அரசாளுகிறார் யூதாவை. அவர் தம்முடைய தகப்பனான தாவீது ராஜாவின் வழிகளில் நடந்து வலது இடதுபுறம் சாயாமல் வாழ்ந்து வந்தார். அதாவது தாவீது ராஜா வம்சத்தில் பிறந்தவர் யோசியா. அதனால் அவர் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து தாவீது ராஜாவின் வழிகளில் நடந்து ஒரு வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையில் அவர் இஸ்ரவேல் தேசம் எங்கும் எருசலேமிலும் யூதாவிலும் இருந்த எல்லா இடங்களிலும் இருந்த விக்கிரக தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் வானசேனைக்கு ஏற்படுத்தப்பட்ட பலிபீடங்களையும் எல்லாவற்றையும் இடித்து சுத்திகரித்து தேசத்தை சுத்திகரித்துக் கொண்டிருந்தார். அவர் மிகவும் நற்காரியங்களை செய்தார். அவர் தன்னுடைய 16வது வயதில் அவர் கர்த்தருக்கு ஏற்ற இருதயத்தை பெற்று 20வது வயதிலிருந்து 4 வருடங்கள் கற்றறிந்து தன்னுடைய 20வது வயதில் தேசத்தை கர்த்தருக்கு பிரியமாய் நடத்த கற்றுக்கொண்டார். மனாசே, எப்ராயிம், சிமியோன், நப்தலி தேசம் வரைக்கும் இந்த இடங்களில் இருந்த விக்கிரகங்கள், வார்ப்பு விக்கிரகங்கள், வெட்டப்பட்ட விக்கிரகங்கள் போன்றவற்றை அழித்து பலிபீடங்களை சுத்திகரித்து நொறுக்கி போட்டு அதில் இன்னொரு காரியத்தையும் செய்கிறார். அந்த பலிபீடங்களில் பலியிட்டு வந்த பூஜாசாரிகளின் பிரேதங்களை, அவர்களுடைய உடல்களை அங்கு அடக்கம் பண்ணி வைத்திருந்தார்கள். அவர்கள் கட்டின பலிபீடங்களின் மேல் அந்த பூஜாசாரிகளின் எலும்புகளை போட்டு எரித்து அதை மீண்டுமாக பயன்படுத்த முடியாதபடிக்கு அதை அருவருப்பாக்கி போட்டார். யோசியா ராஜா இப்படியாக தேசத்தை சுத்திகரித்தார். எருசலேமிலிருந்து புறப்பட்டு போய் இந்த இடங்களில் எல்லாம் சுத்திகரித்தார். இதன் பின்பாக அவர் கர்த்தருடைய தேவாலயத்தையும் சுத்திகரித்து அங்கிருந்த எல்லாவித தீய காரியங்கள், அருவருப்பான, கர்த்தருக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்கள், சிலைகள், பலிபீடங்கள் போன்றவற்றை எல்லாம் நொறுக்கி போட்டு சுத்திகரித்து அவர் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முயற்சித்தார். யோசியா ராஜா தன்னுடைய ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்தில் மாசையா, சாப்பான், யோவாக் என்பவரை தெரிந்து கொண்டு அவர்களை கர்த்தருடைய தேவாலயத்திற்கு அனுப்பி அதை பழுது பார்க்கும் வேலைகளில் ஈடுபட செய்தார். சொல்லி அனுப்பினார். தேவாலயம் பழுது பார்க்கப்பட வேண்டும், அதற்கான ஆயத்தங்களை செய்யுங்கள் என்று இந்த 3 பேரையும் அனுப்பினார். இவர்கள் அங்கு போய் பிரதான ஆசாரியன் ஆகிய இல்கியாவினிடத்தில் பேசினார்கள். அங்கிருந்த லேவியர்கள், தேவாலயத்தில் இருந்த லேவியர்கள் எல்லோரையும் அழைத்து தேவாலயம் பழுது பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இவர்கள் எல்லோரும் அங்கிருந்த லேவியர்கள் புறப்பட்டு போய், அதாவது பிரதான ஆசாரியனாகிய இல்கியா தெரிந்து கொள்ளப்பட்ட லேவியர்கள் போய் தேசம் எங்கும் பணத்தை சேகரித்து, அதாவது தேவாலயம் பழுது பார்ப்பதற்கு தேவையான பணத்தை சேகரித்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த பணத்தை எடுத்து இந்த மூவரும், ராஜா அனுப்பிய மூவரும் சேர்ந்து பிரதான ஆசாரியர்களிடத்தில் கொடுத்தார்கள். பிரதான ஆசாரியனாகிய இல்கியா அதை பெற்று தேவாலயத்தின் விசாரிப்புக்காரரிடத்திலும் ஊழியக்காரரிடத்திலும் கொடுத்து அதை எடுத்து பயன்படுத்தி தேவாலயத்தை பழுது பார்க்கும்படி சொன்னார். அந்த பணம் வெட்டின கற்கள் வாங்குவதற்கும், மர வேலைகள் செய்வதற்கு தேவையான இணைப்பு பலகைகள் வாங்குவதற்கும், தேவையான மரம் வாங்குவதற்கும் மற்றும் கூலி ஆட்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்திற்கும்
இப்படியாக அந்த பணம் செலவழிப்பதற்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் தேவாலயத்து ஊழியர்களிடத்திலும் விசாரிப்புக்காரரிடத்திலும் இந்த பொறுப்பை கொடுத்து பணத்தையும் கொடுத்தார்கள். இப்படி அவர்கள் அந்த பணத்தை பெற்றுக் கொண்டவர்கள் மிகவும் உண்மையுமாய் நேர்மையுமாய் கர்த்தருக்கு பயந்து காரியங்களை செய்தார்கள். தேவாலயம் பழுது பார்க்கும் பணி நடைபெற்றது. இப்படி இருக்க அவர்களிடத்தில் ஒருபோதும் ஒரு கணக்கும் அவர்கள் கேட்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் செயல்பட்டார்கள். அங்கிருந்த லேவியர்களில் மொராரி வகுப்பை சார்ந்தவர்கள், மொராரி வம்சத்தை சேர்ந்தவர்கள் பாடல் பாடுகிறவர்களாகவும் கீத வாத்தியங்கள் எல்லாவித கீத வாத்தியங்கள் வாசிக்கிறவர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் அது மட்டும் அல்லாமல் மணியக்காரராகவும் சேவைக்காரராகவும் கணக்கர்களாகவும் வாசல் காவலாளர்களாகவும் லேவியர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லோரும் அங்கு கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைகளின்படியே தேவாலயம் பழுது பார்க்கும் பணியை செய்தார்கள். தேவையான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. இப்படி தேவாலயம் பழுது பார்க்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அதை சுத்திகரிக்கும் போது தேவாலயத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்து கண்டெடுக்கப்பட்டது. அப்படி கண்டெடுக்கப்பட்ட அந்த புஸ்தகத்தை எடுத்து பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவினிடத்தில் கொடுத்தார்கள். ஆசாரியனாகிய இல்க்கியா அதை சம்பிரதியாகிய சாப்பான் இடத்தில் கொடுத்தார். ராஜாவின் சம்பிரதியாகிய சாப்பான் அதை பெற்றுக்கொண்டு தேவாலயத்திலிருந்து ராஜாவினிடத்தில் போய் யோசியா ராஜாவினிடத்தில் போய் காரியங்களை தெரிவித்தார். இப்படியாக தேவாலயத்திற்கு தேவையான பணம் வசூலிக்கப்பட்டு அந்த பணத்தை சரியாக செலவு செய்ய விசாரிப்புக்காரரிடத்தில் கொடுக்கப்பட்டது என்றும் தேவாலயம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் அப்படி அந்த பணிகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் கிடைத்தது என்று சொல்லி சம்பிரதியாகிய சாப்பான் இந்த புஸ்தகத்தை கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட ராஜா அதை வாசிக்கும்படி சொல்ல அதை வாசித்தார்கள். அப்பொழுது ராஜா அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டவுடன் மிகவும் துக்கப்பட்டு வேதனையுற்று தன்னுடைய அந்த வார்த்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து தன்னை தாழ்த்தி தானும் தன்னுடைய முன்னோர்களும் செய்த அக்கிரமத்தை எல்லாம் புரிந்து கொண்டு தன்னை தாழ்த்தி அவர் அழுதார். வஸ்திரங்களை கிழித்து கொண்டு நம் முன்னோர்கள் அநியாயமாய் கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்தார்கள், அது நிமித்தமே நமக்கு இந்த பாடுகள் வந்தது என்று ஒப்புக்கொண்டு கர்த்தருக்கு ஏற்றபடி நடந்து கொண்டார். அவர் அறிக்கை செய்தார். தம்முடைய குற்றங்களை, தம் முன்னோர்களின் குற்றங்களை அறிக்கை செய்து அவர் தன்னை தாழ்த்தினார். இப்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. எல்லோரும் ஜனங்கள் கேட்டார்கள். பின்பு யோசியா ராஜா தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லாவித கஷ்டங்களுக்கும் நம் முன்னோர்கள் செய்த வழிபாடுகளே காரணம் என்பதை புரிந்து கொண்டு அவர் தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பாக பணிந்து அவர் ஆக வேண்டிய அடுத்த காரியம் என்னவென்று யோசித்து அவர் ஒரு தீர்க்கதரிசியின் இடத்தில் ஆட்களை அனுப்பினார். அதாவது அரண்மனையில் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய மனைவியின் பெயர் உல்தாள். உல்தாள் ஒரு தீர்க்கதரிசினியாய் இருந்தார்கள். அந்த பெண் அவர்கள் தீர்க்கதரிசினியாய் இருந்தது நிமித்தம் அதை கேள்விப்பட்ட ராஜா தம் ஜனங்களை அங்கு அனுப்பி உல்தான் தீர்க்கதரிசியின் இடத்தில் அனுப்பி நீங்கள் போய் கர்த்தரிடத்தில் என்ன செய்தி என்று கேட்டு வாருங்கள் என்று அனுப்பினார். ராஜா அனுப்பிய ஆட்கள் தீர்க்கதரிசினி அம்மாவிடத்தில் போனார்கள். அங்கு போனதும் அவர்கள் கர்த்தரிடத்தை நோக்கி ஜெபித்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை ராஜாவின் ஆட்களுக்கு தெரிவித்தார்கள். அது என்னவென்றால், நீங்களும் உங்கள் முன்னோர்களும் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டீர்கள், அது நிமித்தமே தேசத்தில் இப்படிப்பட்ட வேதனையும் துக்கமுமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் தேசம் பாழாக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் பின்வாங்கி போயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு வழி விலகி நடந்திருக்கிறார்கள். இதற்கு ராஜாக்களே காரணம். ராஜாக்களும் ஜனங்களும் இருவருமே, இரண்டு ராஜாக்களின் குடும்பத்தை மட்டுமல்ல ஜனங்களும் வழி தப்பி போனார்கள். அது நிமித்தம் கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறீர்கள் என்று உல்தான் தீர்க்கதரிசினி அம்மா சொன்னார்கள். அது மட்டுமல்ல, கர்த்தர் சொன்ன இன்னொரு வார்த்தை,
கர்த்தருக்கு வெகுவாய் நீங்கள் கோபமூட்டினீர்கள். அதனால் இனி வரும் காலங்களில் கர்த்தருடைய கோபத்தின் நிமித்தம் மகா பெரிய கொடுமைகள் நிறைவேறும். கர்த்தருடைய கோபாக்கினை உங்கள் மேல் வரும். துன்பங்கள் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் துன்பங்கள் கொடுமைகள் வரும். கர்த்தருடைய கோபாக்கினையை நீங்கள் சுமக்க வேண்டும். இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கர்த்தர் வரப்பண்ணுகிறார் என்று, இப்படி நடக்க போகிறது என்று உல்தாள் தீர்க்கதரிசினி அம்மா சொன்னார்கள். அதை கேட்டதும் அதன் பின்பு இன்னொரு காரியத்தையும் சொன்னார்கள். அதாவது கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அதை புரிந்து உணர்ந்து கொண்ட ராஜா தன்னை தாழ்த்தி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் இருதயத்தை தாழ்த்தியதினால், கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தியதினால், கர்த்தர் யோசியா ராஜாவின் மேல் இரக்கம் வைத்து அவருடைய நாட்களில் அப்படி நடக்காமல் அவருடைய கண்கள் கர்த்தர் கொடுக்க போகிற இந்த நியாய தீர்ப்பை பார்க்காது என்றும், அதற்கு முன்பாக அவர் தம்முடைய பிதாக்கள் அண்டையில் கர்த்தரிடத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார் என்றும், அவருடைய காலத்திற்கு பின்பே இந்த நியாய தீர்ப்பு வரும் என்றும் தீர்க்கதரிசினி அம்மா தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார்கள். அதாவது கர்த்தர் யோசியா ராஜாவின் செயலை கண்டார். நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கும் பொழுது அவர் தம் வஸ்திரங்களை கிழித்து தன்னை தாழ்த்தினார். தன் இருதயம் தாழ்த்தப்பட்டதும், யோசியா ராஜாவின் இருதயம் தாழ்த்தப்பட்டதை கண்டு கர்த்தர் அவர் மேல் கிருபை கூர்ந்து அவருடைய காலம், அவர் அந்த துன்ப நாட்களை காணாதபடிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இதுவே கர்த்தருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அவர் மிகவும் நல்லவர், நம்மை எப்பொழுதும் கவனித்துக் கொண்டு இருக்கிறவர் என்பதற்கு இந்த சம்பவமும் சாட்சியா இருக்கிறது. அதாவது ஒரு புஸ்தகம் ராஜாவின் முன்பாக வாசிக்கப்படுகிறது. அந்த சமயத்தில் இவர் துக்கமுற்று தன் மனதில் அதை ஏற்றுக்கொண்டு, கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, தன் முன்னோர்கள் செய்த குற்றத்தை அறிக்கை செய்து அது பாவம் என்று ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்தார். வருத்தப்பட்டார். அந்த கொடுமைகளை, அந்த பாவத்திற்கு வேதனைப்பட்டார். இப்படியெல்லாம் நடந்து விட்டதே என்று இவர் மனம் பரிசுத்தமாய் இருந்தது நிமித்தம் கர்த்தர் யோசியா ராஜாவுக்கு கிருபை செய்தார். அவர் அந்த துன்ப நாட்களை காணாதபடி கர்த்தர் செய்தார். இதுவே கர்த்தருடைய கிருபையாய் இருக்கிறது. நம்மை நாம் தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். நம் துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலையை ஆக்குவார். நம் இருதயம் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்ந்ததாய் இருக்க வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தை நாம் சுலபமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம் மனதை மாற்றிக்கொள்வது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது. கர்த்தரிடத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள அதுவே வழியாக இருக்கிறது. 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம். யோசியா ராஜா கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தி வாழ்ந்து கொண்டிருந்தார். தேவாலயம் பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்ட பொழுது அவருடைய கைகளில் நியாயப்பிரமாண புஸ்தகம் கிடைத்தது. அதாவது தேவாலய பணி செய்கிறவர்களிடத்தில் கிடைத்து அதை அவர்கள் கொண்டு வந்து ராஜாவின் இடத்தில் கொடுத்தார்கள். அப்பொழுது யோசியா ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து தன்னை தாழ்த்தி கொண்டு தேசத்தின் அக்கிரமத்தை நினைத்து பார்த்து வேதனைப்பட்டார். இது கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது. அதன் பின்பு உல்தாள் எனும் தீர்க்கதரிசியின் இடத்தில் யோசியா ராஜா ஆட்களை அனுப்பினார். அந்த தீர்க்கதரிசினி அம்மா கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய கோபம், அவருடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்ற செய்தியை உல்தாள் அம்மா சொன்னார்கள். இப்படி இருக்க அதன் பின்பாக யோசியா ராஜா கர்த்தருக்கு பஸ்கா பலியை ஆசரிக்க நினைத்தார். கர்த்தருடைய பஸ்கா பண்டிகை வந்தது. 1ஆம் மாதம் 14ஆம் தேதி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தார்கள். யோசியா ராஜாவும் ஜனங்களும் சேர்ந்து ஆசரித்தார்கள். அதற்காக யோசியா ராஜா பெரிய ஏற்பாடுகளை செய்தார். அதாவது இஸ்ரவேலின் ராஜாக்கள் ஒருபோதும் கொண்டாடப்படாத அளவுக்கு பஸ்கா பண்டிகை யோசியா ராஜாவின் காலத்தில் கொண்டாடப்பட்டது. சாமுவேல் தீர்க்கதரிசி ஐயாவின் காலத்தில் இருந்து கொண்டாடப்படாத அளவுக்கு மிக சிறந்த பஸ்கா பண்டிகையாக கொண்டாடப்பட்டது. இது யோசியா ராஜா செய்த ஏற்பாட்டினால் கர்த்தருடைய கிருபை, அந்த பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்காக யோசியா ராஜா தாவீது ராஜாவும் சாலமோன் ராஜாவும் ஏற்படுத்தின சட்ட திட்டங்களை
கடைபிடித்தார். அவர்கள் இருவரும் மோசே ஐயாவின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு அதில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே அவர்கள் செய்தார்கள். அதையே பின்பற்றி யோசியா ராஜாவும் செய்ய முற்பட்டார். அதற்கான ஏற்பாடுகளை செய்தார். லேவியர்கள் கர்த்தருடைய தேவாலய பணி எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அதில் ஒவ்வொரு வகுப்புகள், ஒவ்வொரு வம்சத்தார் ஒவ்வொரு விதமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று பிரிக்கப்பட்டது. அதே போல யோசியா ராஜா, அதாவது தாவீது ராஜாவின் காலத்தில் பிரிக்கப்பட்டது. அதையே பின்பற்றி யோசியா ராஜாவும் அப்படியே செய்யப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார். வம்சத்தார், லேவியர்களில் எந்தெந்த வம்சத்தார் என்னென்ன பணியை செய்ய வேண்டும். ஆசாரியர்கள் ஆலய பணியை, அதாவது பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று செய்கிற காரியங்களை செய்வார்கள். ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் பணிகளை செய்வார்கள். பலியிடும் முறைமைகளில் யார் யார் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ராஜா திட்டமிட்டு கொடுத்தார். அதன்படி பஸ்கா பலியிடப்பட்டது. ராஜா பஸ்கா பலிக்காக தன்னுடைய மந்தையிலிருந்து, தன்னுடைய வருமானத்திலிருந்து, தன்னுடைய சொந்த ஆஸ்தியிலிருந்து 30,000 ஆட்டுக்குட்டிகளையும் வெள்ளாட்டு குட்டிகளையும் கொடுத்தார். 3,000 காளை மாடுகளை கொடுத்தார் யோசியா ராஜா, பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுவதற்காக. இப்படியாக ராஜா தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து எடுத்து கொடுத்தார். அதற்கு பின்பாக இஸ்ரவேலின் பிரபுக்கள், யூதாவின் பிரபுக்களும் கர்த்தருக்கென்று பஸ்கா பலிக்கென்று தங்கள் ஆஸ்தியிலிருந்து ஆடு மாடுகளை கொடுத்தார்கள். பிரபுக்களும் தங்கள் ஆஸ்தியில் இருந்து பஸ்கா பலிக்கென்று ஆயிரக்கணக்கான ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் வெள்ளாட்டுக்குட்டிகளையும் காளைகளையும் கொடுத்தார்கள். அதன் பின்பாக ஆசாரியனாகிய இல்கியாவும் சகரியாவும் எகியேலும் அவர்களும் பஸ்கா பலிக்கென்று கர்த்தருடைய ஆலயத்தில் பலியிடுவதற்காக அவர்கள் தங்கள் ஆஸ்தியிலிருந்து 2,600 ஆட்டுக்குட்டிகளையும் 300 காளைகளையும் அவர்களும் கொடுத்தார்கள். அவர்களுடைய சகோதரர்களும் கர்த்தருடைய பலிக்காக, பஸ்கா பலிக்காக அவர்களும் தங்கள் ஆஸ்தியிலிருந்து எடுத்து கொடுத்தார்கள். ஆசாரியர்களுடைய, பிரதான ஆசாரியனுடைய சகோதரர்கள் அவர்கள் கொடுத்தது 5,000 ஆட்டுக்குட்டிகளையும் 500 காளைகளையும் கொடுத்தார்கள். இப்படியாக கர்த்தருக்கு பஸ்கா பலி ஆசரிக்கும்படியாக மிகவும் தாராளமாக எல்லோரும் தங்கள் சம்பத்திலிருந்து சந்தோஷமாக கர்த்தருக்கென்று கொடுத்தார்கள். இப்படி இவைகள் எல்லாம் பலி செலுத்தப்பட்டது. இப்படி பலி செலுத்தப்படும் பொழுது லேவியர்கள் எல்லாவற்றிற்கும் உதவினார்கள். அதாவது பலி செலுத்தப்பட்டதும் அந்த இரத்தத்தை ஆசாரியர்கள் வாங்கி கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள். மற்ற லேவியர்கள் அந்த மிருகங்களின் தோள்களை உரித்தார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பணிகளை செய்தார்கள். இது கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டதும் மோசே ஐயாவின் மூலயமாக சொல்லப்பட்டதுமான சட்டதிட்டங்களை பின்பற்றி அப்படியே கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கீழ்ப்படிந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள். இதில் ஒன்றும் மாறாமல் செய்தார்கள். அதுவே அவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தது. லேவியர்களில் ஆசாபின் புத்திரர்கள் பாடல் பாடுகிறார்கள். பாடல் பாடுகிற பணியை செய்தார்கள். அவர்கள் அந்த இடத்தை விட்டு விலகாமல் இருக்க வேண்டி இருந்தது. தொடர்ந்து பாடல் பாடிக்கொண்டு இருந்தார். கர்த்தருக்கென்று கீத வாத்தியங்களை வாசிப்பதற்கும் பாடல் பாடுவதற்குமாக அவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தார்கள். அந்த காரியங்களை செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கென்று பலி செலுத்த அவர்களுடைய சகோதரர்கள் அந்த பலி செலுத்தும் வேலைகளை பார்த்து கொண்டார்கள். இப்படியாக சரியான முறைப்படி எல்லாம் செய்யப்பட்டது. இப்படி பலி செலுத்தப்பட்ட பின்பு கர்த்தருக்கு பிரியமான பஸ்கா பலியை இவர்கள் ஆசரித்தார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். அதன் பின்பாக யோசியா ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து மிகப்பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொண்டார். ஆனாலும் அவர் சில தவறுகளை செய்திருப்பதாக தோன்றுகிறது, குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நிமித்தமாக அவர் ஒரு தவறை செய்கிறார். அதாவது அவர் செய்த தவறு நிமித்தம் ஒரு ஆபத்தை மாட்டிக்கொள்கிறார். அதாவது ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது இந்த காரியத்தில்
இந்த இடத்தை கவனித்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தவறு செய்யாமல் இருப்பதற்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அது என்னவென்றால், எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டு வந்த யோசியா ராஜா மற்றவர் சொல் கேட்டு சில தவறு செய்கிற ஒரு பழக்கம் அவரிடத்தில் இருந்திருக்கிறது. அவர் செய்த தவறின் நிமித்தம் அந்த பொல்லாப்பு அவருக்கு வந்தது. அவர் தன் மதி இழந்தார். ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது அந்த தவறுக்கு தண்டனை கர்த்தர் கொடுக்கும் பொழுது தன்னை அறியாமலே தானே மதி இழந்து தனக்குத்தானே தீமையை செய்து கொள்வோம். மனிதர்கள் இது செய்கிற வழக்கம். அவன் பயன்படுத்தும் ஆயுதம் நம்முடைய கைகள் தான். நம்மை பயன்படுத்தி கொண்டே நமக்கு தீமையை செய்ய வைப்பான். அதாவது நாம் கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது நாம் தெளிவாக நம்முடைய செயல்களை அறிந்து தெளிவாக செய்வோம். அது சரியானதாக இருக்கும். நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவம் செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம், அவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகும் போது நம்மை வைத்தே நமக்கு தீமை செய்ய வைப்பது சாத்தானுக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. நாமே செய்து கொள்வோம். நமக்கு எப்படி தோன்றும் என்றால், நாம் அதை செய்து முடித்த பின்பு நாம் நினைப்போம், இவ்வளவு இப்படிப்பட்ட தவறை நாம் செய்து விட்டோமே, ஏன் தான் இப்படி செய்தோமோ, ஏன் தான் இப்படிப்பட்ட தவறு செய்தோமோ என்று நம் மனமே நம்மை குற்றப்படுத்தும். அந்த அளவுக்கு நாம் நடந்து கொள்வோம். அவன் பொல்லாத சாத்தான் நம்முடைய மனநிலையை, நம்முடைய சிந்தையை தாக்கி நம்மை தவறு செய்ய வைப்பான். நாமே போய் தவறு செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும். அதனால்தான் கர்த்தருக்கு விரோதமாய் எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யாதீர்கள். கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அது ஆசீர்வாதத்தையே நமக்கு கொண்டு வரும். கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்காத பொழுது நம்மை அறியாமலேயே நாம் தவறை செய்து விடுவோம். அது நிமித்தம் தண்டனையையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது நம்மை அறியாமலேயே நாம் பல நன்மைகளை செய்து நன்மையை பலனாக பெற்றுக்கொள்வதும் உண்டு. சில நேரங்களில் நம்மை அறியாமலேயே சில ஆபத்துகளில் இருந்து நாமே தப்பித்துக் கொள்வோம். நமக்கே தெரியாது, நல்ல வேளை நான் தப்பித்துக் கொண்டேன், எப்படிதான் அங்கு போகாமல் இருந்தேனோ என்று நமக்கு தோன்றும். இப்படியாக ஆபத்திலிருந்து நம்மை அறியாமலேயே நம்மை விலக்கி விடுவார். அது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். ஒரே ஒரு வழிதான் இந்த உலகத்தில் சாதாரணமாக நல்லபடியாக வாழ்வதற்கு நமக்கு இருக்கிறது. அது கர்த்தருடைய வழி. கர்த்தருடைய வழிகளில் நடப்பதை தவிர வேறு வழி இல்லை. ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு தாயின் வயிற்றில் பிறப்பது போல ஒரு தாயின் வழியாக தான் நாம் இந்த உலகத்திற்கு வருகிறோம். அது போல உலக வாழ்க்கையை நாம் முழுமையாக வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தருடைய வழிகளில் அந்த ஒரே ஒரு வழியில் நடப்பது மட்டுமே நமக்கு வாய்ப்பாக இருக்கிறது. பல வழிகள் இல்லை நாம் தெரிந்து கொள்வதற்கு. ஒரு தாய் ஒரு குழந்தையை தன்னுடைய இரத்தத்தில் இருந்து பெற்றெடுக்கிறார். அதே போல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சிறுவையில் அவருடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். அதனால் அவரும் நமக்கு தாயாக இருக்கிறார். அவருடைய வழி மட்டுமே இவ்வுலக வாழ்க்கை நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் அவருடைய ராஜ்யத்திற்குள் சென்று சேர்வதற்குமான வழியாய் இருக்கிறது. இதை புரிந்து நடந்து கொண்டால் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அது வெற்றியுள்ளதாகவும் இருக்கும். யோசியா ராஜா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். ஆனாலும் ஒரு சிறு தவறு செய்தார். அதே நிமித்தம் அவர் ஒரு பொல்லாத சாத்தானின் சிந்தனைக்கு ஆளுகைக்கு உட்பட்டார். அது என்னவென்றால், எகிப்தின் ராஜா நேகோ, அந்த ராஜா வேறு ஒரு மனிதனோடு யுத்தம் செய்ய போய் கொண்டிருக்கிறார். அவர் யுத்தம் செய்ய போகும் பொழுது இந்த யோசியா ராஜா எகிப்தின் ராஜாவாகிய நேகோ கர்கெமிஸ் என்ற இடத்தில் அவர் யுத்தம் செய்ய போகிறார். மெகிடோவில் யுத்தம் செய்ய போகிறார். அங்கு போகும்போது இந்த யோசியா ராஜா குறுக்கிட்டு அவருக்கு குறுக்கே போகிறார். அப்பொழுது எகிப்தின் ராஜாவாகிய நேகோ சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியால் நான் ஏவப்பட்டு என் எதிரியை வீழ்த்த நான் போகிறேன். உமக்கும் எனக்கும் என்ன? நான் உம்மிடத்தில் யுத்தத்திற்கு வரவில்லை. உம்மோடு யுத்தம் பண்ண நான் விரும்பவில்லை. நீர் போம், நான் என்னுடைய வேலையை நான் பார்க்கிறேன் என்று நேகோ சொல்லுகிறார். ஆனாலும் யோசியா கேட்கவில்லை. யோசியா கேட்காமல் போய் நேகோவோடு யுத்தம் செய்கிறார். அப்பொழுது நேகோ பலமுறை சொல்லியும் கேட்காததினால் அவர் யுத்தம் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார் எகிப்தின் ராஜா. அப்படி யுத்தம் செய்யும் போது அவருடைய அம்பு, அதாவது எகிப்தின் அம்பு
யோசியா ராஜாவின் மேல் பட்டு பெருங்காயம் பட்டது. அப்போது யோசியா ராஜா, நான் பெருங்காயம் பட்டேன், என்னை அழைத்துக் கொண்டு போ என்று ரதத்தை ஓட்டுகிறவனிடத்தில் சொல்லுகிறார். அப்படி அவர் அழைத்துக் கொண்டு போகப்பட்டு கொஞ்ச நாட்களில் அவர் யோசியா ராஜா மரணம் அடைந்து விடுகிறார். இப்படியாக நடக்கிறது. சொற்ப மதியினமும் மிகப்பெரிய ஆபத்தை நமக்கு கொண்டு வந்து விடும் என்பதற்கு யோசியா ராஜாவின் வாழ்க்கை நமக்கு ஆதாரமாய் இருக்கிறது. இவ்வளவெல்லாம் நல்ல காரியங்களை செய்த ராஜா சில தவறுகளை செய்தது வேதனைக்குரிய காரியமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தது. இன்று வரைக்கும், அதாவது எரேமியா தீர்க்கதரிசி புலம்பல் பாடினார் யோசியா ராஜாவின் மேல். இன்று வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் யோசியா ராஜாவை குறித்து புலம்பல் பாடுவது வழக்கமாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, யோசியாவை குறித்து புலம்பல் பாடின புலம்பல் புஸ்தகத்திலும் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசியா ராஜா நற்காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமான வழிகளை, பல காரியங்களை செய்தார். அதை நிமித்தம் அவர் மிக சிறந்த ராஜாவாக இருந்திருக்கிறார். அவர் நற்காரியங்களை செய்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கிறார். தேசத்தை நல்ல வழிகளில் நடத்திய ராஜாவாக இருக்கிறார். நாம் எந்தவித சிறு தவறும் செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து, பெரிய பாத்திரத்தில் சிறிய ஓட்டை விழுந்தால் எல்லாம் உள்ளே இருப்பது வெளியே ஓடி போய்விடும், சிந்திவிடும். அதுபோல சிறிய மதியினத்தையும் நமக்குள் வைத்துக் கொள்ளாமல் முழுமையாக்கப்பட்டவர்களாக நாம் இருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் செய்து ஒரு சிறு குற்றமும் இல்லாதபடிக்கு நம்மை நம்மை காத்து கொண்டு முழுமையான பாத்திரமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சென்றடைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.